அதாவது விதைக்காம அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு விவசாயம் எடுத்துட்டீங்கன்னா விதைக்காம எந்த ஒரு விவசாயம் பேசுறது கிடையாது. பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படி ஒன்றுமே பண்ணாமல் அந்த அத்தனை ஏக்கர் சும்மா காலியாக வச்சுட்டு எனக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அங்கே வந்து முள்ளும் குறுக்கும் தான் வளர்ந்துட்டு இருக்கும். சில கலைகள் தான் விளைஞ்சு போய் கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. நீ நிறைய பேர் பாரு, ஒன்றும் இல்லை, ஒரு சோளத்தையாவது லேண்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சோளத்தையாவது விதைச்சி விட்றாங்க பாருங்க. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ அதையாவது பண்ணுறாங்க. வந்து சும்மா இருக்க விடுறது கிடையாது. எதிர்பார்க்கணும். சோளத்தை விதைச்சவங்க கூட எதிர்பார்க்குறாங்க, இவ்வளோ அறுத்துடலாம், இவ்வளோ கிடைச்சிரும் அவ்வளோ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், யார் எதிர்பார்க்க முடியும்னா விதைக்கிறவங்க மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். விதைக்கிறீங்களா? விதைச்சீங்கன்னா அப்ப எதிர்பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் எதிர்பார்க்கிறீங்களா? சும்மா எல்லாரும் எதிர்பார்க்க முடியாதுங்க. விதைச்சவங்க மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். வேற யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணங்களை மாத்திக்கிங்க. விதைக்காம யாருமே எதிர்பார்க்க முடியாது. கர்த்தனுக்கு இப்படி பண்ணுவார், கர்த்தனுக்கு அப்படி செய்வார்னு சொல்லி சும்மா யாரும் சொல்ல முடியாது. பாருங்க, விதைக்கிறவர்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இவ்வளவு விதைச்சிருக்கிறேன், தேவ சமூகத்தில் விதைச்சிருக்கிறேன், கண்டிப்பா எனக்கு அறுவடை உண்டு. அது சொல்ற விதைத்தவர்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த விதைக்காதவங்க வந்து எதிர்பார்த்து ஆண்டவர் ஏன் பாஸ் இப்படி பண்ண மாட்டேன்றாருலாம் சொன்னீங்கன்னா முதல்ல கேட்பேன், விதைச்சிங்களா? விதைச்சா கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்க்கலாம்.